ஹalleluya குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சுல்ல, எழுந்துட்டீங்களா? 7 மணி ஆயிடுச்சு. எப்போ நீங்க எழுந்து இந்நேரமே தனிப்பட்ட விதத்துல ஜெபிச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை நீங்க தாமதமாக தூங்கி தாமதமா எழுந்திருக்கிறவங்கள இருப்பீங்களோன்னு எல்லாருக்கும் அனுகூலமா இருக்கும்படிக்கு 7 மணிக்கு அனுதின தியானம் ரொம்ப நாட்களா கிட்டத்தட்ட 1.5 வருஷமா கொடுத்துட்டு வரோம். ஒவ்வொரு நாளும் தவறாம கேட்கிறோம், ஆவிக்குரிய விதத்துல பலனை பெற்றுக் கொள்கிறோம் என்று நீங்க கொடுக்கிற சாட்சிகளால அந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ்க்காக ஆண்டவரை துதித்து, இது தினமும் எவ்வளவோ பிரயாசம் நிறைந்த வேலையானாலும் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை இப்படி ஷூட் பண்ணி எடிட் செய்து உங்களிடத்துல தினமும் நேரத்துக்கு கொடுப்பதற்கு நாங்க முயற்சிக்கிறோம். நீங்க ஆசிர்வதிக்கப்பட்டு ஆவியில பலப்பட்டா அது போதும். தயவு செய்து தவறாம இதை நீங்க பாருங்க. அது மட்டும் இல்ல, மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியுமா, இப்ப அனுதின தியானம் தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்குல, கன்னடா மொழியில, அது போல ஹிந்திலையும் கூட ஒவ்வொரு நாளும் அனுதின தியானம் கொடுக்கிறோம். உங்களுக்கு இதோட லிங்க்ஸ் வேணும்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. டாக்டர் ஜெய்பால் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாக்டர் ஜெய்பால் ஹிந்தி, டாக்டர் ஜெய்பால் தமிழ், டாக்டர் ஜெய்பால் அந்த லாங்குவேஜ் நீங்க அடிச்சா நீங்க அந்த லிங்க்ஸை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு, நீங்க ஒருவேளை வேற மாநிலங்கள்ல வேற நாடுகள் இருந்தா, அந்த மொழிகள் பேசுறவங்க இருந்தா அவங்க கிட்ட இந்த வசனங்களை பகிர்ந்து ஆசீர்வாதமா இருங்க. நம்முடைய தமிழ் நிகழ்ச்சியை கூட தமிழ்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. சிலர் எவ்வளவோ தேவைகள்ல இருக்கிறாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு இது ஆசீர்வாதமா இருக்கும்ல. வாங்க ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றியப்பா. அநேக முறை நாங்கள் செய்கிற அவசர தீர்மானங்களாலே, உம்முடைய சித்தத்துக்கு விரோதமாக செய்கிற வேலையினால நஷ்டம் போகிறோம், கஷ்டப்படுகிறோம், பிரச்சனைகளில் சிக்குகிறோம் என்று உணர்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் உம் சித்தத்தை அறியவும், உம் திட்டங்களை அறிந்து நீர் விரும்புகிற நிலையில இருக்கவும், உம்முடைய வசனத்தின் அறிவுரைகளையும் எச்சரிக்கைகளையும் ஆலோசனைகளையும் எங்களுக்கு கொடுக்கும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? பாருங்க, அநேக முறை இப்பொழுது ஜெபத்துல ஆண்டவர் எனக்கு நினைவுபடுத்தினதை வைத்து அநேக நேரம் நம்முடைய பிரச்சனைகள் எப்படி வருதுன்னு சொன்னா அவசர முடிவுகள் ஆளுங்க. ஏதோ அர்ஜென்ட்னு யாரோ நமக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்தா, தேவ சமூகத்துல ஜெபிக்காம, ஆலோசனை செய்யாம, அவருடைய சித்தத்தை அறியாம முன்னுக்கு சென்று அங்க நம்ம ஸ்டக் ஆயிடுறோம், இடுக்கண்ல மாட்டிக்கிறோம். நாம எங்க போகணும், எப்போது போகணும், என்ன செய்யணும், ஆஹா, இது எல்லாம் தெளிவாக ஒரு சிறு பிள்ளைக்கு பெற்றோர் கற்றுக் கொடுப்பது போல ஆண்டவர் நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நம் உடனே இருந்து கற்றுக் கொடுக்க ஆசையோடு இருக்கிறாருங்க. முதிர் வயது வரும் வரை சுமப்பவர் நானே என்று சொன்ன ஆண்டவர், தாயின் மடியில் உட்கார்ந்தது முதல் உன்னை காப்பாற்றுகிறவர் நானே என்ற ஆண்டவர் நம் வாழ்க்கைக்காக ஒரு பெரிய திட்டத்தை கொண்டிருக்கிறாரு. இந்த உலகத்துல நம்ம வாழும்போது முதலில் இயேசாண்டவரை இரட்சகராக அறிந்த பின்பு நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை அவருடைய சித்தத்தை அறிவது. அவருடைய சித்தம் ஒரே முறை நம்ம வாழ்க்கையில என்ன செய்வாரோ சொல்ல மாட்டாருங்க. சொன்னா நாம ஐயோ இது நடக்காது என்போம், அல்லது இதுதானா என்போம், அல்லது நான் இன்னொன்னு நினைச்சேன் என்போம். அவரிடத்துல படிப்படியாய் உயர்த்துகிற திட்டம் தான் இருக்கே தவிர திடீரென்று வானத்துக்கு உயர்த்துகிற திட்டம் இல்லைங்க. சின்ன விஷயத்துல ஒரு ஸ்டெப்ல நீங்க கீழ்ப்படிஞ்சா 2வது ஸ்டெப், 3வது ஸ்டெப், கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அதிகம் கொடுப்பேன் என்றாரு. ஒரே நாள்ல எதையோ சாதிச்சிடலான்னு, திடீரென்று எங்கிருந்தோ செல்வம் வரணும்னு, ஷார்ட்கட்ல நன்மைகளை பெறணும்னு, தேவனுடைய சித்தத்துக்கு வெளியே போய் பிரச்சனையில சிக்கினவங்க பைபிள்ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சில பக்தர்களும் கூடங்க. இன்றைக்கு
இன்றைக்கு அநேகர் விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் கூட தேவனுடைய சித்தத்தை அறியாம கேட்காமல் செய்து கொண்ட திருமணங்களால, செய்த பிரயாணங்களால, ஆரம்பிச்ச வியாபாரங்களால எவ்வளவோ தீராத நஷ்டங்கள் இருப்பதை நாம கவனிக்கிறோங்க. தேவனுடைய சித்தத்தை அறிவதை நம்ம கற்றுக்கொள்ளணும். நாம என்ன செய்யணும்னு கூட அவர் சொல்லுவாரு. முதல்ல ஒரு நாள் காலையில எழுந்த உடனே, ஆண்டவரே இன்றைக்கு நான் என்ன செய்யணும்னு எப்பவாவது நீங்க ஆண்டவரை கேட்டிருக்கீங்களா? ஆண்டவரே இதை நான் நினைச்சிருக்கிறேன், இதை நான் வாங்க போறேன், இல்ல உதவி செய்யுங்கன்னு சொல்லிடுவீங்களா? சரி நினைச்சீங்க, ஆண்டவரே இப்படி நினைச்சேன், நீங்க என்ன சொல்றீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் இது சொன்னாங்க, என் வீட்டார் இது சொன்னாங்க, அம்மா இப்படி சொன்னாங்க, அப்பா இப்படி சொன்னாங்க, என் மனைவி இப்படி சொல்றாங்க, என் கணவர் இப்படி சொல்றாரு, என்ன செய்ய சொல்றீங்க ஆண்டவரே? நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்கன்னு கேட்க கற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில துக்கமே இருக்காது, விசனப்பட வேண்டிய விஷயமே இருக்காதுங்க. தேவனுடைய சித்தம் நமக்கு உத்தமம். அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் மூலமே ஆண்டவர் பேசினார். தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணும்னா தீர்க்கதரிசிகளை வரவழைத்து அவங்களிடம் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. பாருங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, உங்க வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன், பூர்வ காலத்தில் பல விதங்களில் பல நேரங்களில் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களோடு பேசின தேவன், பேசுகிற தேவன்க நம் தேவன். தேவனை கேட்டா அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். இங்க எரேமியாவின் புத்தகம் 42வது அதிகாரத்தை, இங்க நடக்கிற விஷயங்களை நீங்க வாசித்து தியானிங்க. இதுல இருக்கிற கருத்தை மட்டும், நமக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் மட்டும் தியானிக்கிறோம். முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்றேன். எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்தில் வந்து, அங்க இருக்கிற மூப்பர்கள், அந்த பெரியவங்க எல்லாம் வந்து எரேமியாவின் இடத்துல வந்து இப்படியாக சொல்றாங்க. 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனங்க. உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு நீர் எங்கள் விண்ணப்பத்துக்கு இடம் கொடுத்து மீதியாயிருக்கிற இந்த சகல ஜனங்களாகிய எங்களுக்காக கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமாங்க, ஒரு தீர்க்கதரிசி ஏதோ தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவதே வேலை நினைக்கிறாங்க தவிர, ஜனங்களுடைய தேவைகளை தேவனுக்கு சொல்லுவது, தேவன் கொடுக்கும் பதில்களை ஜனங்களுக்கு தெரியப்படுத்துவது, ஜனங்களின் பட்சத்தில் தேவ சமூகத்தில் வேண்டுவது, தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை ஜனங்களுக்கு புரியும்படிக்கு அவங்க மொழியில அவங்களிடத்துல கொடுக்கும்படிக்கு தேவனுடைய கையில பயன்படும் ஒரு கருவி மட்டும்தாங்க. இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்துல மோசேயை நோக்கி கூப்பிடுவாங்க. அப்பெல்லாம் மோசே தேவனை நோக்கி கூப்பிட்டாருன்னு இருக்குங்க. ஆமா, நாம எப்ப பார்த்தாலும் நம்ம பிள்ளைங்க பாருங்க, அம்மா எனக்கு இது வேணும், அப்பா எனக்கு இது வேணும், மம்மி டாடி என்று அவங்கள கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. நாம யார கேட்போம்? நம்ம டாடி எங்க இருப்பாரு கொடுக்க? நாம நம்ம பரலோகத்துல இருக்கிற டாடியை கேட்போம். புதிதா ரட்சிக்கப்பட்டவங்க தேவனுடைய சித்தத்தை அவங்களுக்கு அவங்களே தெரிஞ்சுக்க முடியாம இருக்கலாம். வசனத்தை வாசிக்காதவங்க, வசனம் தெரியாதவங்களுக்கு, தேவ சித்தத்தை அறிய தெரியாதவங்களுக்கு தேவன் இன்னும் தன்னுடைய வேதத்தை கொடுத்து தேவ ஊழியர்களை கொடுத்திருக்கிறாரு. எங்களுக்காக ஜெபிங்கன்னு கேட்க என்னங்க அவ்வளவு தயக்கம்? பை த வே, எங்களுக்காக ஜெபிங்க, எனக்காகவும் ஜெபிங்க. யாருக்காவது ஜெபம் தேவைன்னா அது எனக்கு தான் நினைப்பேங்க நானு. தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்தை எல்லாம் உண்மையா செய்து முடிக்க தேவனுடைய கிருபைக்காக நீங்க எல்லாருமே எனக்காக ஜெபிக்கணுங்க. உங்களுக்காக ஜெபிக்க நான் எப்பவுமே ஆயத்தம்னு அடிக்கடி சொல்றேன்ல. எரேமியாவின் இடத்துல வந்து அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க. நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் உம் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தெரியப்படுத்துவாராக. என்ன ஜெபிக்க சொல்றாங்க? எங்க நோய் போகும்படி ஜெபிங்க, எங்களுக்கு இது கிடைக்கும்படி ஜெபிங்க, இது நடக்கும்படி ஜெபிங்கன்னு நாமே நிச்சயித்து கொண்டு ஜெபிக்க சொல்கிறோம் இன்றைக்கு. ஆனா அன்றைக்கு அவங்க என்ன கேட்கிறாங்க? நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும்
நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் குறித்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்கன்னு தேவனுக்கு ஜெபம் பண்ணுங்க. என்ன தீர்மானம் எடுக்கணுமோ என்ற விஷயத்துல ஜெபத்துல தான் தீர்மானிக்கணும். நமக்காக ஜெபிக்கிறவங்க வேணும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் செய்யணும். உங்களை வளர்த்து ஆளாக்கின உங்கள் பெற்றோரின் ஜெபங்கள், கருத்துக்கள் உங்களுக்கு தேவையில்லையா? என்னங்க, உங்க முதிர் வயதுல நீங்க செய்ய வேண்டிய முடிவுகளுக்கு உங்களுக்கு இருக்கிற ஞானத்தை விட இன்றைக்கு நம்ம வாலிபர்கள் எவ்வளவு லேட்டஸ்ட் விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும்ல. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், எந்த இன்சூரன்ஸ் எடுக்கணும், அல்லது எந்த சர்ஜரியை எங்க செய்யணும், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இன்றைக்கு முதியவர்களை விட வாலிபர்களுக்கு இன்றைக்கு நல்லா தெரியுங்க. அநேக ஆப்ஷன்ஸ் எப்பவுமே நமக்கு இருக்குங்க. ஆனா தேவன் என்ன சொல்றாரு? பேச்சு எடுத்தா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனா ஆபரேஷன் சொல்றாங்க, சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்க. சர்ஜரின்னு சொன்னா லட்சக்கணக்கில் இன்றைக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கு. சர்ஜரி செய்து குறையும் நினைச்சா மொத்தத்துக்கே இன்னும் அதிகமாயிட்டு சர்ஜரி செய்து குறையாதவங்க, சர்ஜரி செய்து முழுமையா குணப்பட்டவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. யாருடைய பட்சத்தில் எது தேவனுடைய சித்தம்னு அறியணும். உன் விசுவாசம் உன்னை குணப்படுத்தும். அது சர்ஜரி பண்ணணும்னா உங்களுக்கு சர்ஜரி நடக்கும், அல்லது உங்க விசுவாசமே போதும். ஆனா ஒவ்வொரு முறையும் நாம யாரோ சொன்ன வார்த்தையை வைத்து அவசரப்பட்டு அநேகர் கடன்ல விழுவது, பிரச்சனையில சிக்கிறத பாக்குறோம். அந்த 12 வருஷ பெரும்பாடுள்ள ஸ்திரீ தான் குணமடைவதற்காக அநேக விதமான வைத்தியர்கள் கிட்ட போனாங்க. அநேக வைத்தியர்கள் கிட்ட போய் அலைஞ்சு திரிஞ்சாங்க. அவங்க கிட்ட இருந்ததெல்லாம் செலவழித்து விட்டாங்க. எம்மாத்திரமும் சந்தோஷம் இல்லாம இன்னும் மோசமான நிலைக்கு அந்த நோய் முதிர்ந்து விட்டது. அநேகர் தேவனுடைய சித்தத்தை அறியாம ஹாஸ்பிட்டல்ஸ் போறாங்க. அநேகர் தேவனுடைய சித்தத்தை அறியாம வியாபாரங்களை செய்ய தொடங்குறாங்க. இன்வெஸ்ட் பண்ணுகிறோம் என்று சொல்றாங்க. அநேகர் அவசரப்பட்டு திருமண விஷயங்கள்ல தேவனுடைய சித்தத்தை அறியாம அநேக திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கு. அநேகர் மற்ற நாடுகளுக்கு போற விஷயத்துல ஏதோ இருக்குன்னு சொல்லி போய் சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க தேவ சித்தத்தை அறியாம. ஒருத்தருக்கு தேவனுடைய சித்தம் வெளிநாட்டுக்கு போகணும்னு இருக்கலாம், இன்னொருத்தருக்கு அப்படி இல்லாம இருக்கலாம். யாருக்காக என்ன நினைத்திருக்கிறாரோ ஏசாண்டவரை கேட்டு தெரிஞ்சுக்கணுமே தவிர, நாம ஒவ்வொருத்தரும் விசேஷமா செய்யப்பட்டவங்க, விசேஷமான திட்டங்கள் இருக்கு நம் பட்சத்தில் தேவனுக்கு. ஆகவே இந்த விஷயத்துல நாங்க என்ன செய்யணும், எங்களுக்காக ஜெபிங்கன்னு சபையில சொல்லுங்க. எங்க சர்ச்ல எந்த முடிவு எடுக்கணும்னாலும், எந்த மீட்டிங்ஸ் கெட் டுகெதர்ஸ் வைக்கணும்னாலும், எந்த புதிய ஊழியத்தை தொடங்க வேண்டுமானாலும் உபவாச ஜபத்துல வைக்காம சபை எல்லாருக்கும் தெரியப்படுத்தி ஜெபிக்காம ஒரு அடி கூட முன்னாடி வைக்க மாட்டோம். தேவ சமூகத்துல விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது அந்த விஷயத்துல ஒரு விசேஷமான நடத்துதல கிளாரிட்டியா ஆண்டவர் கொடுப்பாரு. இந்த காலத்துல சபைனா போறது வர்றது, நாமே ஜெபிப்பது, ஆண்டவர்கிட்ட சிலது கேட்கறது நினைக்கிறோமே தவிர, எங்களுக்கு இப்படி சொல்லுங்கன்னு கேட்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அடுத்த வசனம் கூட பாருங்க, 6ஆம் வசனம். அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதனால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். நீங்க சொல்லுங்க ஐயா, தேவன் என்ன சொல்றாரோ அது நன்மையாயினும் பரவாயில்ல, தீமையா இருந்தாலும் சரி, சுலபமானாலும் பரவாயில்ல, கஷ்டமானாலும் பரவாயில்ல, தேவன் சொன்ன வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படிவோம். இதுதாங்க இன்றைக்கு விசுவாசிகளுக்கு தேவையானது. உங்க சித்தம் என்னன்னு சொல்லுங்கப்பா, அது எதுவானாலும் சரி நாங்க செய்வோம். உம் சித்தமே எங்கள் வாழ்க்கையில நடப்பதாக. நான் ஏதேதோ நினைக்கிறேன், எதேதோ செய்ய நினைக்கிறேன், எனக்கு ஏதேதோ ஆசைகள் இருக்கானா, நீங்க என்ன சொல்லுவீங்களோ அதை தான் செய்வேன். என் வாழ்க்கையில அது கற்றுக்கொண்டங்க. பட்டணத்துல ஊழியம் செய்யணுமா, கிராமத்துல ஊழியம் செய்யணுமா? 10 வருஷம் சென்னை போன்ற பட்டணத்துல ஊழியம் செய்த பிறகு வாட் நெக்ஸ்ட் என்று கேட்டா கிராமத்துக்கு போக சொன்னார் ஆண்டவர். எனக்கு புரியலங்க.
700 வீடு இருக்கிற ஒரு சிறிய கிராமத்துல ஊழியத்தை தொடங்கும் போது எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் இங்கிருந்து எப்படி ஊழியத்தை நடத்துவேன்? ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது பாடுகளோடு கூட எவ்வளவு அற்புதமான ஊழியம் நடந்ததுன்னா, அன்றைக்கு நாங்க அங்க பட்ட பிரயாசத்துக்கு இன்றைக்கும் கூட அதனுடைய விளைச்சலை நாங்க பார்க்கிறோங்க. அது தீமையாக தோன்றுவதையும் தேவன் நன்மையாக மாற்றுவார் என்று ஷார்ட்கட்ல நமக்கு கிட்டமே காணப்படுகிற சந்தோஷத்தை விட தூரமா இருக்கக்கூடிய நித்தியமான சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கிற தேவனுங்க. பாடுகள் எதிரே இருக்கு, சந்தோஷம் பின்னாடி இருக்கு. எதை தெரிந்து கொள்வீங்க? சந்தோஷம் கிட்ட இருக்கு, பாடுகள் பின்னாடி இருக்கு. எதை தெரிந்து கொள்வீங்க? தற்காலிகமான சிற்றின்பங்களுக்கு இடம் கொடுத்து நித்தியமான அந்த தேவன் கொடுக்கிற நித்தியமான சந்தோஷத்தை இழந்து போவோமா? நீங்க எங்க போக சொன்னா அங்க போவேன், நீங்க எதை செய்ய சொன்னா அதை செய்வேன். அது நன்மையோ தீமையோ, கஷ்டமோ ஈஸியோ, கர்த்தரின் வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படிவோம். இந்த வார்த்தை ஆண்டவரோடு சொல்லுங்க. இன்றைக்கு நீங்க தீர்க்கதரிசிகளிடம் போக தேவையில்லை, பரிசுத்த வேதத்துக்கிட்ட போனா போதுங்க. அவர் தம்முடைய வார்த்தையினால உங்ககிட்ட தெளிவா பேசுவாருங்க. அதுக்குதான் வேதம் வாசிங்க, விசுவாசத்தோடு வாசிங்க, வாக்குத்தத்தங்களை பிடிங்க. தேவனுடைய நடத்துதல் நீங்க அறிவீங்க, அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வீங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்களும் ஆயத்தமா இருக்கிறோம். 8939801234க்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. நாங்களும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வெளிப்படுத்துகிறத நாங்க உங்களுக்கு முடிந்த அளவுக்கு நாங்க தெரியப்படுத்தவும் நாங்க முயற்சிக்கிறோம். ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இன்னொரு முறை உடைய பாதத்தண்டை வருகிறோம் அப்பா. என்ன செய்யணுமோ தெரியாம, எங்க போகணுமோ தெரியாம, என்ன முடிவு எடுக்கணுமோ தெரியாம அநேக நேரம் சிக்கல்கள்ல சிக்கிக் கொள்கிறோம் அப்பா. வழி தவறி சென்று வழி தெரியாத நிலைமைகள்ல இருக்கிறோம் அப்பா. எங்கள் தவறை திருத்த முடியாத தூரத்துக்கு சென்று நஷ்டம் போகிறோம் அப்பா. ஒவ்வொரு அடியும் உம்முடைய சித்தத்துல எடுக்கும்படி உம்முடைய வசனம் எங்களுடைய பாதத்துக்கு வெளிச்சமா இருக்க உதவி செய்யுங்க. உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமா இருக்கு என்று உணர்ந்து உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்க, உம்மனதில் இருக்கிற காரியங்கள் நாங்கள் செய்யும்படிக்கு, உம்முடைய ஆவியின் மூலம் உம்முடைய நடத்துதலை பெரும்படிக்கு, எங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் எதை செய்யணுமோ, எங்கே போகணுமோ, எந்த முடிவுகள் எடுக்க வேண்டுமோ என்று ஒவ்வொரு நொடியும் உம்முடைய சித்தத்தை அறிந்து உம்முடைய வழியில நடந்து நீர் வாஞ்சிக்கிற நிலைமையில வளரும்படிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நாம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்க ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸையும் கூட 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா நீங்க எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்